Hi friends, welcome to Mujahira FX. நம்மளோட யூடியூப் சேனல்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ வந்து அதாவது ரெண்டு கேண்டில் வந்து ஜாயின் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றது இந்த வீடியோ. உங்க எல்லாருக்குமே தெரியும், ரெண்டு கேண்டில்னு சொன்னது நம்ம ஆல்ரெடி வந்து எங்கல்ஃபிங் அப்படியான கேண்டில் டைப் வந்து பார்த்துருக்கிறோம். ஸோ அப்படி இல்லாமல் இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கிறேன், இங்கே ரெண்டு கேண்டில் மார்க் பண்ணியிருக்கிறேன். இந்த ரெண்டு கேண்டில் வந்து ஏன் மார்க் பண்ணேன், இந்த வீடியோ வந்து ஏன் மேக் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டதுனால. அவர் கேட்டிருந்தார் வந்து, ப்ரோ நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், ஸோ எனக்கு எந்த ஒரு கேண்டிலுமே கிடைக்கல. ஸோ அப்படி கிடைக்காததுல வந்துட்டு நான் ஏதாச்சும் ஒரு ஆர்டர் எடுக்க முடியுமானா கண்டிப்பாக வந்து எடுக்க முடியாது. பட் நமக்கு வந்து டபுள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் பார்க்கும்போது வந்து சம்டைம் வந்து நமக்கு அந்த ஆர்டர் வந்து கிடைக்கும். இப்போ நான் வச்சுக்கிற டைம் ஃப்ரேம் வந்து 1 hour. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து ஒரு கிரீன் கேண்டில், அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு ரெட் கேண்டில் வந்துருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரெட் கேண்டில் வந்து கொஞ்சம் பெருசாக நம்ம முடிஞ்சுன்னா நம்ம அதை பியரிஸ் எங்கால்ஃபிங்னு சொல்லி நம்ம எடுத்து ட்ரேட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ நான் அந்த ஏரியா வந்து புக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இந்த கேண்டில் வந்து நான் இங்கே மேலே வந்து ட்ரா பண்ணுறேன். ஓகே, அதில் இருக்கிற மாதிரியே வந்து நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். வெயிட் a minute. ஓகே, நான் இப்போ அதில் இருக்கிற மாதிரி வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, இதனுடைய விக் வந்து கொஞ்சம் பெருசா. ஓகே, அடுத்ததாக வந்து அதுக்கு பக்கத்தில் வந்து இருக்கக்கூடிய அந்த ரெட் கேண்டில். ஓகே, அதனுடைய வீக் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதை சின்னனா மார்க்கெட் வந்து மேலும் போகல இறையும் போகல இப்படி முடிஞ்சிருக்குது. ஓகே, இப்போ இங்கே வந்து ஒரு விஷயம் நடந்துக்குது. இந்த கேண்டில் வந்து இப்படி முடிஞ்சிருக்குது. அந்த கேண்டில் வந்து கொஞ்சம் ஓகே, இப்படித்தான் இந்த கேண்டில் வந்து இப்படித்தான் உண்மையாகவே வந்து முடிஞ்சிருக்குது. ஓகே, இப்போ இந்த கேண்டில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டிய கலர் வந்து ரெட் கலர். ஓகே, ரெட் கலருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த கேண்டில் வந்து கிரீன் கேண்டில். ஓகே, இந்த கேண்டில் வந்து ரெட் கேண்டில். இதுவும் வந்து வந்தது 1 hourல, இதுவும் வந்து வந்தது 1 hourல. இப்போ நம்ம இங்க இருக்கக்கூடிய இந்த கேண்டில் வந்து ரெட் கேண்டில் இல்லையா? ஸோ இந்த கேண்டிலோடய வந்துட்டு இது 1 hour முடிஞ்ச அப்புறம் வந்து அந்த கேண்டில் வந்து கம்ப்ளீட்டாக இப்படி முடியுது. நம்ம இதை எடுக்க போகிறோம் வந்து இப்போ 1 hourல பார்த்துருக்கிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 2 hour கேண்டிலாக வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம இங்கே கீழே வச்சுக்கிற கேண்டில், இந்த கேண்டில் வந்து இதோட ஜாயின் பண்ணும்போது இந்த கேண்டில் இப்படி ஏறி போன கேண்டில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னால், இப்படி டவுன் ஆகி வந்து இந்த கேண்டில் வந்து எக்ஸாக்டாக வந்து இப்படி முடிய போகுது. ஸோ இப்படி முடிஞ்சால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வந்து இது வந்து நீங்கள் ஷூட்டிங் ஸ்டார்னு எடுத்தால் ஷூட்டிங் ஸ்டார், இல்லை நீங்கள் டோஜின்னு எடுத்தால் டோஜி. ஸோ அப்படி ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வந்து இந்த ரெண்டு கேண்டிலையும் வந்து ஜாயின் பண்ணும்போது வந்து நமக்கு கிடைச்சிது. இதை நம்ம டிலீட் பண்ணணும், பிகாஸ் அந்த கேண்டில் வந்து இங்கே நடந்து முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ இப்படி நீங்கள் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சி நீங்கள் அந்த ட்ரேடை வந்து என்ட்ரி ஆகிக்கலாம். இப்போ நான் வச்சுக்கிறது 1 hourல வச்சிருக்கிறேன், நான் 2 hourக்கு சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, ஓகே, சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ இந்த கலரை பாருங்கள், நான் மார்க் பண்ணி வச்சுக்கிற இந்த புக்ஸை பாருங்கள். பக்காவாக வந்து அது ஒரு ஷூட்டிங் ஸ்டாராக கிடைச்சிருக்குது. பட் நீங்கள் 1 hourல பார்க்கும்போது, ஓகே, நீங்கள் 1 hourல பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி காட்டுச்சு? இப்படி தான் காட்டியிருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஆர்டர் எடுக்க முடியுமா? இந்த ரெண்டு கேண்டிலையும் வச்சு நீங்கள் எடுக்க முடியாது. ஆனால் நீங்கள் 2 hourக்கு வந்து மாற்றும்போது வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், அந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்டாராக கிடைக்குது. ஸோ நீங்கள் அங்கேருந்து உங்களுடைய ஆர்டரை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த ஷூட்டிங் ஸ்டாரை வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது, பிகாஸ் அதுக்கு அடுத்ததாக வந்து ஒரு ஹேங்கிங் மேன் வந்தாலும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சூப்பராக ஒரு ஹேமர். ஸோ நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஸ்டாப் லாஸ், ஓகே, சின்னதாக ஒரு லொஸ்ஸோட வந்து நீங்கள் எக்ஸிட் ஆயிடணும். அதுக்கு அடுத்து வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்டார் கிடைச்சி, ஸோ அந்த ஷூட்டிங் ஸ்டார்லேருந்து நீங்கள் உங்களுடைய ட்ரேட் எடுத்து நீங்கள் ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். இந்த வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணதுக்குரிய காரணம் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர். ஸோ அவருக்காண்டி தான் இந்த வீடியோ. இது மற்றவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் ஹெல்ப் ஆகிருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.